வையகம். வாழ்க வளமுடன். நாம் புரட்டாசி மாதத்திற்கு செல்லும் பொழுது நம்மளுடைய நட்சத்திர பாதச்சாரம் அதனுடைய சூரியனுடைய சாரத்திலே செல்வதனால் உங்களுக்கு சிம்மத்தோட பலனையும் சேர்த்து விரையாதிபதி பலனாக தருவதால் உங்களுக்கு இந்த விபத்துகளும் உடம்புல கஷ்டங்களும் ஜுரம் அடிக்கிறதா ஆஸ்பத்திரி போகிறதும் இது மாதிரி சூழ்நிலைகளை தான் செய்வீங்க. இது மேஷராசிக்காரர்களுக்கும் நடக்கும். மேஷராசிக்காரர்கள் இப்பொழுது ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சூரியன் செல்ல இருப்பதால் அங்கு கேதுவும் இருப்பதால் சூரியனும் கேது இருப்பதால் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் கேது சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஆபத்தும் விபத்தும் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதன் மூலமாக என்ன அதாவது உபதேசங்கள் குருமார்கள்ட்ட நல்ல உபதேசங்கள் வாங்கி நீங்கள் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ள வழிமுறைகள் இருக்குது. இல்லைன்னா இயற்கையில் நம்ம அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகையினால் மேஷராசி நேயர்கள் அன்பாலும் அறிவாலும் தெளிவாலும் நெறிமுறைகளாலும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு ஆஸ்பத்திரி போகிறது, இல்லை ஒரு கடன் வாங்குவது, இல்லை நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியத்தை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் தவிப்பது, ஆனாலும் பிறருடைய உதவி மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு பலனை தரும். ஏனென்றால் புரட்டாதி மாதம் நல்ல விரதங்கள் எடுக்கக்கூடிய நாள். நல்ல விரதங்கள் எடுத்தால் நீங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பீங்க. நோய் வருவதற்கு முன்னாடியே அதிலிருந்து காப்பதற்காக நாம் என்ன செய்யலான்னா புரட்டாசி மாதத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்குது. இந்த பண்டிகைகளுக்கு நாம் செலவு செய்யணும். செலவு செஞ்சு அதன் மூலமாக அதன் லாபத்தை அடைய வேண்டும். எது லாபம் என்று கேட்டால் பண்டிகைக்கு நாம் செலவு செய்வது செலவாக தெரியுமே தவிர, ஆனால் அதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னு கேட்டால் இயற்கையாகவே உங்களுக்கு மன வலிமையும் துணிச்சலும் திறமையும் பக்குவமும் இருப்பதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க சரி பார்த்துக்கலாம், என்ன அதிகமான செலவு இருக்குது, இப்படி எண்ணங்கள் போகும். ஏன்னு கேட்டால் அந்த மேஷராசிக்கு விருச்சிக ராசி 8ஆம் இடமாக இருக்கிறதுனால கஷ்டங்கள் எப்பொழுதும் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை என்ன சாமி நல்லா வச்சுருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, உங்களுடைய கவனம் எப்படி இருக்குன்னா உங்களோட வருவாயில் 3ல் ஒரு பங்கை சேர்த்து வச்சிருந்து கஷ்டங்கள் வரும்போது செலவு பண்ணனா அப்பொழுது உங்களோட அறிவு திறமையின் மூலமாக நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இல்லை அப்பப்போ வாங்கி வாங்கி செலவு பண்ணணுன்னு நினச்சா இந்த 6ஆம் இடத்தில் வருகின்ற சூரியனானது உங்களுக்கு மேலும் கடனையும் வம்பையும் வழக்கையும் இழுத்து வச்சிரும். ஆகையினால் மனைவி மக்களோடு சண்டையிடாமல் கோபப்படாமல் தைரியமாக அமைதியாக இருந்தால் மேஷராசி நேயர்கள் சிறப்பாக இருப்பார்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகவும் அற்புதமான மாதம். ஏனென்று கேட்டால் அவ்வளவு சிறப்புகளை உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூண்டிவிடுகின்ற மாதம். உங்களுடைய மூதாதையருடைய கர்ம பலன் தவறாக இருந்தால் கூட நல்லதாக செய்கின்ற காலம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்களே மாற்றி செய்வீங்க. சமயோஜித புத்தி இருக்கும், திறமைகள் இருக்கும், அந்த ஞானம் தானாகவே ஊறும். ஏன்னா 5ல் கேது இருக்கிறாரு. கேது இருந்தாலும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. அந்த விபத்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி தப்பிக்கலாம், அது இயற்கையாகவே ஒரு இடத்துக்கு போகாதவங்களை தடுக்கும். தடுத்த பிறகு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தடுத்தது நல்லது தான், நான் இந்த இடத்துக்கு போகாது நல்லது தான். ஏன்னு கேட்டால் நான் போயிருந்தால் இது மாதிரி கஷ்டத்தில் மாட்டியிருப்பேன், இல்லைன்னா நான் அங்கே போயிருந்தால் இங்கே எனக்கு வர்றதை நான் பெற முடியாத நிலைமையில் போயிருந்திருப்பேன்னு சொல்லி நீங்களே உங்களை ஆறுதல் அடைஞ்சி உங்களுக்கு நீங்களே திருப்தி அடைவீங்க. இருந்தாலும் எல்லோரும் உங்களை நம்பி இருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் செய்தவன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நம்பிக்கை துரோகம் இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அங்கே போக விடாது. பொன் பொருள் கொடுப்பது வாங்குவதனால் மூலமாக உங்களுக்கு பெயரானது கொஞ்சம் மாறுபட்ட பெயராக வருவதற்கு வாய்ப்புள்ளது. அவன் வர்றதுக்கு பயந்துக்கிட்டு கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு இப்படி இருந்தான்னு சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. காரணம் என்னென்னா 5ல் இருக்க ராகு உங்களுக்கு நிறைய செலவுகளை கொடுக்கும், நிறையான நல்ல செலவுகளை கொடுக்கும். வருமானத்தில் வீடு சம்பந்தமாக இப்போ கோவில் குளம் தெய்வம் வழிபாடு இதெல்லாம் நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் குழந்தைங்களோட சிறப்பையும் தரும். ஆகையினால் நீங்கள் நிறைய சந்தோஷமாக இருக்கிற மாதம்தான் இந்த மாதம். எனவே ரிஷபராசி நேயர்கள் அன்பாலும் அறிவாலும் தெளிவாலும்
நெறிமுறைகளாலும் பொருளாதார மேம்பாட்டாலும் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்கிற நேரம் இது. நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து கொள்வீர்கள். யார் மூலமாவது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். அந்த நடப்பதற்கான காலங்கள் தான் இப்பொழுது இருக்குது. இருந்தாலும் எதிர்பாராத விதமாக அந்த சூரியன் செவ்வாய் பார்வை அங்கே வர இருப்பதனால் முன் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். சில நேரங்களில் செலவாகுதுன்னு கவலைப்படாதீங்க. செலவு பண்ணினால் உங்களுடைய உடைமை உயிருக்கோ உடலுக்கோ பாதுகாப்பு இருக்கும். செலவு பண்ணலன்னா உயிருக்கோ உடைமைக்கோ பாதுகாப்பு இல்லாமல் ஆஸ்பத்திரி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆகையினால் ரிஷபராசி நேயர்கள் அன்பாலும் அறிவாலும் ஞானத்தாலும் தெளிவு பெற வேண்டும் என்றது இந்த காலத்தின் கட்டாயமாகும். அதே மிதுன ராசி நேயர்களுக்கு இப்பொழுது மிக சிறப்பான நாள். ஏன் மிக சிறப்பான நாள்னு கேட்டால் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் எல்லாமே சுய அறிவும் சுய சிந்தனையும் சுய படிப்பும் எந்த நேரத்துக்கு எதை நம்மளுடைய பயன்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்துக்கு அதை அப்படி பயன்படுத்துவாங்க. இல்லை அசதி படுத்து தூங்கிடுவாங்க. இந்த அசதியாலும் நம்மளுடைய சரியான நேரத்துக்கு நம்மளோட படிப்பு பிறருக்கு பயன்படாதனால சிலர் அவங்க கொஞ்சம் ஏன் இப்படி செய்கிறான், நல்லா தானே இருந்தான் அன்னு கேட்குற அளவுக்கு உங்களை கொஞ்சம் தாழ்வாக பேசுவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் சூழ்நிலை அப்படி தான் அமையும். கவலைப்படாதீங்க. எங்கேயும் கடன் கொடுக்க வேண்டியது, வாங்க வேண்டியது, இல்லை எடுக்க வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு தாமதமாகவும் தடையாகவும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருப்பவர்களுக்கு அவங்க ஜாதகத்தில் அந்த புதன் பகவானும் அந்த சூரியனும் சிறப்பாக இருந்திருந்தால் அது மாதிரி இருக்கும். சூரியன் புதன் சுக்கிரன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தால் அவர்கள் யோகத்தை அடைவார்கள். சூரியனோடு ராகு கேது சனி சேர்ந்திருந்தால் அவர்கள் ஆபத்தும் விபத்தும் கஷ்டங்களையும் உண்டாகக்கூடிய காலமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்கும். ஆகையினால் நீங்கள் தான தர்மத்தின் வழியிலே உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும், உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இப்பொழுது சில கிரகங்கள் வக்கர நிலையில் இருப்பது நீங்கள் நல்லா உணர்வீங்க. இப்போது உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கிற சனி வக்கரமாக இருக்குது. ஆல்ரெடி 10ல் ராகு வக்கர நிலையில் இருக்குது. அப்படி வக்கர நிலையில் இருக்கும் கிரகங்கள் என்ன செய்யுன்னா, நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் கொடுக்க போகணும் வாங்க போகணுன்னா அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. இல்லை அவங்க உங்களை தேடிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் அங்கே இருக்க மாட்டீங்க. இந்த வக்கர நிலை என்றால் நான் தேடி நீ இல்லைன்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு செயலையும் அந்த இடத்த சம்பவத்தை உருவாக்கி காட்டும். அப்படி காட்டக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதனாலும் இந்த நேரத்தில் புதன் வக்கர நிலையில் இருப்பதாலும் அந்த வக்கர நிலையில் யாராருக்கு பிறந்த நேரத்தில் இருந்ததோ அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வக்கர நிலை இல்லாதவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். கஷ்டத்தை கொடுக்கணும்னா சொல்லுபடி நடக்க முடியாது. கொடுக்கல் வாங்கல் எழுதுதல் அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு அதாவது வாய் மூலமாக செய்கின்ற வியாபாரங்கள், வார்த்தையால் நாம் எதையும் சாதிக்கின்ற சூழல்கள் இதெல்லாம் கால தாமதமும் தடையும் ஏற்படும். அதற்கு காரணம் 3 உடையவன் அதே நேரத்தில் நாளில் சென்று அவங்க உள்ள கிரகம் கேதுவோடு சேருவதனால் இந்த சம்பவம் நடக்கும். இது இயற்கையிலேயே 3-6-11 கேது இருந்து அவர்கள் இப்பொழுது என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஆனாலும் சூரியனோடு கேது சேருவது தவறு தான். அதனால் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை வரும், பல்வலி வரும். உங்களுக்கு கவனமாக இருங்க. ஜுரம் வரும், பல்வலி வரும். இதெல்லாம் நோய்வாய்ப்படுவதற்கான சூழ்நிலை. யாருக்கோ உதவி நீங்கள் இந்த நேரத்துக்கு ஒரு உபகாரமாக என்ன பண்ணலான்னா, யாராவது உடம்பு முடியாதவங்க இருந்தால் அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா இந்த உங்களுக்கு வரக்கூடியது அவங்களோட போயிடும். அது மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் உதவலாம். இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள சார்ந்து இருக்கும். நீங்கள் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மொத்தம் ஒரு அற்புதமான விஷயம், வருமுன் தெரிந்து கொள்கின்ற ஒரு ஞானத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்கன்னா உங்களை யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, உங்ககிட்ட நிற்பாங்க. அவங்க நிற்கிறது இதுக்கு தான் நிற்கிறாங்கன்னு உணர்ந்துக்கிட்டு நகர்ந்துடாதீங்க. அவங்க எதுக்காக நிற்கிறாங்க, ஒரு காசு வேணும், சாப்பாடு வேணும், ஏதோ ஒன்று கேட்கணும். உங்களை கண்டு அவங்க அச்சப்பட்டு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்களாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய ஆன்மா சுத்தியும் உங்களுடைய பிரபஞ்சத்தோடைய அனுகிரகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால்
கூச்ச சுபாவம். உங்களை நேரடியாக பார்த்தாவே மற்றவங்க பேச கூச்சப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் எப்படி கேட்டாலும் அவர்களுக்கு தகுந்த பதிலை சொல்லும் ஆற்றல் படைத்த நீங்கள். ஆகையினால் மிதுனராசி நேயர்கள் மிகவும் அற்புதமாக வாழுவதற்கான இந்த காலத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய 7ஆம் இடத்திற்குரிய குரு இன்று உங்களுக்கு 12இல் இருந்தாலும் கூட 12இலிருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் இந்த தொல்லை தரக்கூடிய சூரியனாக இருந்தாலும் நீங்கள் சிவாலயம் போயிடுங்க. ஏன்னு கேட்டால் சிவனுடைய அனுகிரகம் இப்பொழுது நீங்கள் பெற்றால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காட்டி நான் சிவமந்திரம் எதை உரைத்தால் நான் உயர முடியும் என்பதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் உங்களை உயர்த்த முடியும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா கதிர் இயக்கத்திற்கும் ஒரு சிவமந்திரம் இருக்குது. அந்த சிவமந்திரத்தை மாத்திரம் நீங்கள் உச்சரிக்கின்ற பக்குவத்திற்கு உங்களுக்குள்ள மனசு ஏற்பட்டு விட்டால் அழுக்குகள் சேராது. சூரிய கதிர் மூலமாக எப்படி பிரபஞ்சத்தை நீங்கள் கவனிக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய மதிநுட்பம் உங்களுக்கு வேலை செய்யும். ஆகையினால் உங்கள் மதியை சிறப்பாக கொண்டு போவதற்கு சூரியனுடைய அனுகிரகம் பெறுவதற்கு நீங்கள் சூரிய சிவமந்திரத்தை எடுத்து பயன்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். அது உங்களுடைய பிறக்கிற காலத்தில் அந்த சூரியன் எந்த இடத்தில் இருந்ததோ அதை பொறுத்து தான் அந்த சிவமந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையினால் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதை கேட்டிங்கன்னா உங்களுடைய சூரிய கிரகம், உங்களுடைய சூரிய பகவான் உங்களுடைய இடத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மந்திரத்தை எவ்வளோ நேரம் 21 முறை இல்லை 48 முறை இல்லை 108 முறைன்னு நீங்கள் போடணும், எந்த திசையை நோக்கி போடணும், இப்படியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பீங்க என்பது இந்த மிதுன ராசிகளுக்கான இப்பொழுதைய காலகட்டாயமாகும். நாம் 3 மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிகளுடைய பலனை நாம் கண்டோம். இந்த 3 ராசிகளும் இந்த புரட்டாசி மாதத்தில் மிக மிக அற்புதமாக வாழுவதற்கு இயற்கையாகவே எங்கு பார்த்தாலும் விசேஷ பூஜை காலங்கள் வந்துவிட்டது. விநாயகர் சதுர்த்தியுமில்ல இப்போ வந்தாலும் அடுத்தது ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்போ நவராத்திரி வருது. ரொம்ப அற்புதமான காலம். 9 பெண்கள் 9 கிரகங்களுடைய பவரை அதை நவராத்திரி குழுன்னு சொல்லுவாங்க. அந்த நவராத்திரி குழுவுக்காக நாம் அந்தந்த வீட்லேயும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யுங்க. இல்லாட்டா உங்கள் குழந்தை குட்டிகளை அழைச்சிட்டு போய் அந்த நவராத்திரி குழுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் அங்கே போய் உட்காருங்க, அந்த பஜனையை பாடுங்க. உங்களால் முடிந்த சுண்டல் அதை எடுத்துக்கிட்டு போங்க. அதை கொண்டு போய் கொடுத்தால், இப்போ மேஷராசி நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய மொச்சக்கட்டை எடுத்துகிட்டு போங்க. 7க்கு உடையவனுடையது பரிகாரம் என்பது 7க்கு உடைய அதை செய்தால்தான் பரிகாரமாக இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ராசியோ அந்த ராசிக்கு உடைய நட்சத்திரத்துக்கு உடைய பரிகாரம் செய்யுங்கன்னுவாங்க. அதுவாக தான் நாம் அமைஞ்சிட்டோமே. நமக்கு பரிகாரம் செய்வது எதுன்னா, நம்மளுடைய இடத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கவன் என்ன சாப்பிடுவான், என்ன கேட்பானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தா தான் நமக்கு பரிகாரமாகும். ஆகையினால மேஷராசி நேயர்களுக்கு நேராக இருக்கிற துளாராசிக்கு உடைய மொச்சக்கொட்டையை சுண்டல் பண்ணி கொடுங்க. மொச்சக்கொட்டை மூலமாக கொண்டக்கல்ல மூலமாகவும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் மொச்சக்கொட்டை மிக சிறந்தது. 2வது தானியத்தில் மிக உயர்ந்ததும் கூட. அது சுக்கிர பகவானுக்குரியது. அந்த சுக்கிர பகவானுக்குடைய அந்த மொச்சக்கொட்டையை அதுலேயே 2 கலர் இருக்குது. சில பேர் நார்த் இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் காராமணி பயிர்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி பயிர். பொதுவாகவே 7ஆம் இடத்துக்குடைய கிரகம் ராசி எதுவோ அதை சார்ந்த பொருள்கள் நீங்கள் கொடுப்பீங்க. ஏன்னு கேட்டால் இதை பார்க்குற எல்லோருமே சிறப்பான தன்னைத்தானே உணரும் தன்மையிலே சிறப்பாக இருக்கக்கூடியவங்க தான் மேஷராசிக்காரவங்க. வரும் முன்னாடி என்ன செய்யணுமோ அதை முறையோடு செய்வீங்க. ஆகையினால் கொண்டக்கல்லையும் அது குரு பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் கூட இன்றைக்கி சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் இருப்பதனால் கொண்டக்கடலையும் மொச்சக்கொட்டையும் நீங்கள் கலந்து கொடுத்தாலும் சரி,
அது வெள்ளிக்கிழமையில் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிறந்த அன்னைக்கு கொடுத்தாலும் சரி, அதை கொடுத்து சின்ன குழந்தைங்க கை நிறைய கொடுத்து அவங்க 2 கையிலையும் வாங்கிட்டு போகிற மாதிரி செய்யுங்க. சில பேர் கொண்டக்கடலையை வந்து அந்த தொன்னையில் வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி கூட கொடுக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. காரணம் என்னென்னா, நம்மளுடைய அன்பும் அறிவும் 4 பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். அதுதான் மேஷராசி நேயர்களுக்கு உடையது. அதே ரிஷபராசி நேயர்களுக்கு பரிகாரம்னு சொல்லப்போனால், அந்த வீட்டுக்கு 7வது வீடு உடைய விருச்சிக ராசிக்கு உடைய பலனை தான் நம்ம தரணும். அப்படி தரும்போது அங்கே வந்து ராகுவோடைய பலன் அங்கே இருக்குது. ராகுவோடைய வாழ்பகுதி அங்கே இருக்குது. ராகுவோடைய கர்ம வினைப்பயன், அது குருவோட வீடாக குருவோடைய நட்சத்திரமாக இருந்தாலும் ராகுவின் கர்ம வினைப்பயன் இருப்பதனால் எங்கேயாவது சந்து இடுக்கில் கடைசியில் வீட்டுக்கு கடைசியில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு கடைசியில் இருக்கவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உண்ண உணவோ உடுக்க உடையோ இருக்க இடமோ இல்லை தண்ணியால் பாதிப்போ இல்லை வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ரோசக்காரவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு முன்னாடி தெரியும் போது அவங்களுக்கு பார்த்து உதவி செய்யுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனை தரும். அதே போல் வேறொரு நபர் இருக்காங்க. அவங்க எப்படின்னாக்க கௌரவமாக இருப்பாங்க. யாருக்கிட்டேயும் அனாவசியமாக பேச மாட்டாங்க, யாருக்கிட்டேயும் எதுவும் கேட்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவர்களும் இந்த நேரத்தில் உங்களை நாடி வரக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அப்படி வரக்கூடியவர்களோடு நீங்கள் நல்ல அன்பாக பேசுங்க, மனவிட்டு பேசுங்க. அவங்களுடைய மனசில் இருக்கிறத நீங்கள் வாங்குங்க. அப்படி மனசில் இருக்கிறத நீங்கள் வாங்கி உங்களுடைய எண்ணங்களை அவங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன் தரும். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு பரிகாரம் என்று சொல்லும் பொழுது அதற்கு உடைய குரு பகவான் இன்னைக்கு 12இல் இருக்கிறார். அதே தனுசு லக்னம்தான், தனுசு ராசி தான் அதற்கு பரிகார ஸ்தலமாக இருக்கிறது. அந்த தனுசு ராசி பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து இன்னைக்கு 12இல் இருப்பதனால் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ரொம்ப அவதிப்படுவாங்க, காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியாத அவதிப்படுவாங்க, உங்கள் காதில் விடுற மாதிரியே பேசிக்குவாங்க. அப்படிப்பட்ட பேசக்கூடிய உள்ளவங்களுக்கு நீங்களாக முன்னாடி போய் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நான் அதை தரேன் இதை தரேன்னு பெருமைக்கு சொல்லிடாதீங்க, சொல்லிட்டா நம்ம மாட்டிக்குவோம். முடிஞ்சால் செய்யுங்க, இல்லாட்டினா ஒதுங்குவாங்க. சாய்பாபாவுடைய கோவிலில் போய் உங்களுடைய கொஞ்சம் விறகு எடுத்து அந்த விறகை அந்த அக்னி குண்டத்தில் போடுங்க. ஏன்னு கேட்டால் இப்பொழுது உங்களுக்கு அங்கே போனால் உங்களுக்கு ஒரு விமோச்சனம் வரும், உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். இந்த மிதுன ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, மேஷ ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரிஷபராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பொழுது என்ன தேவைப்படுகிறதோ, உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் கீழே கொடுக்கப்பட்ட அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அதோட எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். அப்படி தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம். ஏன்னு கேட்டால், ஐயா நான் தேடினேன் ஐயா, அது எனக்கு சரியான முறையில் கிடைக்கலன்னு சொன்னதுனால உங்களுடைய டீட்டெயிலுக்காக நீங்கள் தேடும் டீட்டெயிலுக்காக டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய பொதுவாக இந்த மேஷ மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளில் இருக்கிற நேரம் இப்பொழுது மிக சிறப்பானது. நோய் நொடியிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும், அதுதான் இப்பொழுதைக்கு உள்ள முக்கிய காரணம். இதற்குள்ள பரிகாரம் கோவில் குளங்கள் சென்று அவர்களோடு நீங்கள் போயிட்டு வருவது ஒரு காலமாக இருந்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற உங்களால் முடிந்த எளிய முறையில் செய்யுங்க. ஏன்னு கேட்டால் புரட்டாசி மாதம் வருங்காலம் உங்கள் வீட்டில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அந்த விசேஷம் இருப்பதனால் வீட்டில் தெய்வங்கள் குடிகொண்டு இருப்பதனால தெருவெல்லாம் ஒரே தெய்வ கோலாகலமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்லேயும் விசேஷமாக இருப்பீங்க. எப்பொழுதும் இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கும். ஆகையினால் நீங்கள் எப்படி உங்கள் எண்ணம் சொல்கிறதோ அதன்படி நடங்க. அதன்படி தான் இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும். இருப்பினும் சிறு சிறு உதவிகள் ஏழைகளுக்கும் அன்னதானமும் செய்து நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக சிறப்பாக இருப்பீங்க. இந்த மாதம் இந்த காலம் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் மேஷம் ரிஷபம் மிதுனம் 3 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான மாதங்களாக நடக்கும். காரணம்
இன்றைய விசேஷ காலங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு பரிகாரமாக அமைந்துள்ளது. அதை நீங்கள் எண்ணி அவர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்ல உடையவராக இருந்தால் போதும். உங்களுடைய குழந்தைகளை கொலுவுக்கு அனுப்புங்க. அந்த கொலுவில் போய் எப்படி அந்த ஊர்வன, நடப்பன, அப்பறப்பன இப்படி உள்ள பறவைகள்லாம் அவங்க அந்த கொலுவில் வச்சு காட்டுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் குழந்தை இந்த பூமியை படைத்து அந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களையும் எப்படியெல்லாம் இருக்கிற ஒரு எண்ணத்தை இந்த மாதத்தில் பதிவு செய்தால், உங்களுடைய மனதில் பதிவு செய்தால், உங்களுடைய குழந்தைகள் ஜெனரல் மேனேஜர் ஆவதற்கான தகுதியை படைத்துவிடும். ஏனென்றால் புரட்டாசி மாதத்தில் புதன் பகவான் உச்ச மூல திரிகோணம் பெறுகின்ற இடத்துல தான் இந்த கொலுகளெல்லாம் வைப்பாங்க. அப்படி வைக்கிற காலத்தில் உங்களோட குழந்தைங்களை ஏன் அனுப்புகிறீங்கன்னா, நீங்கள் போய் அந்த குழந்தைங்க போய் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல எல்லா கிருஷ்ணருடைய கதையிலிருந்து அங்கே இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தோட ரகசியமெல்லாம் அங்கே ஒவ்வொரு மூலப்பொருளாக வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு அந்த விளக்கத்தை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இயற்கையானது உங்களுக்கு துணை புரிந்து உங்களையும் உங்கள் குழந்தையும் சுவிட்சமாக வச்சுக்கிற இந்த புரட்டாதி மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.